ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது பரணி தீபத்தின் வரலாறு மற்றும் அதன் சிறப்புகள். பரணி தீபம் பாவங்கள் போக்கும். பரணி தீபம் ஐஸ்வர்யம் பெருக தீபம் ஏற்றுங்கள். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கிய ஆன்மீக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் நடக்கும் திருக்கார்த்திகை தீப திருவிழாதான். மலையையே சிவபெருமானாக வழங்கக்கூடிய ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. இங்கு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். இந்த தீப திருவிழா திருவண்ணாமலையில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள். கார்த்திகை தீபம் திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், மகா தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும். முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவார்கள். பரணி காளிக்குரிய நாளாகும். ஆதி நாளில் காளி தேவியை வழிபடும் நோக்கத்தில் பரணி தீபத்தை கொண்டாடுவார்கள். அண்ணாமலையார் தீப கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் மலையில் உச்சியில் விளக்கேற்றுவதுடன் இல்லங்கள் தோறும் ஏராளமான விளக்குகளை ஏற்றுவார்கள். இது சிவபெருமானை குறித்து கொண்டாடும் விழாவாகும். இதை அண்ணாமலையார் தீபம் என்று அழைக்கின்றனர். பரணி தீபம் என்றால் என்ன? அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்படும். பின்னர் அர்த்த மண்டபத்தில் 5 தீபங்களாக இவை காட்டப்படும். கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் காட்டப்படுவதால் பரணி தீபம் என்று பெயர் பெற்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளால் என்ற சிவனின் 5 அம்சங்களையும் காட்டும் விதமாகவே பரணி தீபம் காட்டப்படுகிறது. அதன் பின்னர் மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். பாவங்களை போக்கும் பரணி தீபம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அகல திருக்கார்த்திகை முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்தன்று இல்லம் எங்கும் விளக்கேற்றி இறைவன் சன்னிதானத்திலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். மண் விளக்குகளை வீட்டின் வாசல் படிகளிலும் உள்ளே உள்ள வாசலிலும் படிக்கு 3 வீதம் ஏற்றி வைப்பது மரபு. வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகன் முன்னிலையில் இலுப்பெண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடு நல்லது. இவ்வாறு செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகள் வீட்டில் அடியெடுத்து வைப்பார்கள். ஐஸ்வர்யம் பெருகும். தீபத்தின் பலன்கள். நமது வீட்டு பூஜை அறையில் 1 முகம் தீபம் ஏற்றினால் மத்திம பலன் தரும். 2 முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை தரும். 3 முகம் தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும். 4 முகம் தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும். 5 முகம் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும்.